மூலமா தேவனை அறிஞ்சிக்கிட்டோம், மனசை மாத்திக்கிட்டோம், அவர் சொந்தத்துக்கு வந்துட்டோம். அவர் பெறாத சமாதானத்தை நாம் பெற்றிருக்கிறோம், அவர் பெறாத ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். இவங்களுக்கு பாக்கி இல்லையா? இது என் மனசுக்கு தோணுது. எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? கொண்டு வாடா செல் போன இறக்கணும். இதை நான் கேட்கணும். திரும்ப பேசலாம். எடுத்து வச்சிங்களா, சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்க மாட்டீங்க. என்ன வாங்கின குஸ்கா பிரியாணி போட்டு மொத்தம் தின்ட்டீங்களா? எடுத்து வைக்கல, வச்சிருக்க பார்த்து தின்ட்டுக்கிறீங்களா? அந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கிறேன். அல்லேலூயா. இன்னொரு கருத்து சொல்ல போறேன். எடுத்துக்கு வார்த்தை இங்க வந்தது எனக்கு கொடுத்த வார்த்தை. ஆண்டவர் எனக்கு பிரியமா, எனக்கு வெளிப்படுத்த பிரியமா இருந்ததுனால தான் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துறேன். 1 பேதுரு அப்போஸ்தலனாகிய பேதுரு முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்களை விசாரிக்கிறானபடியால், இளைஞரே உங்களை விசாரிக்கிறானபடியால் ஸ்டார்ட் பண்றாரு இளைஞர். இன்னைக்கு வாலிபர்களுடைய கவலை இருக்கும். விசாரிக்கிற இருக்கிறாரு. நான் வாலி வயசு ஆயிட்டுமே, நான் வாலிபுலா இருக்கிறோமே, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் போட்டு அமுக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப கண்டிஷன் யாரு தான் வீட்டுங்களா சொல்லுங்க? வாலி பிள்ளைங்களுக்கு தான். வாலிபிள்ளை இளைஞரே மனத்தாழ்மையா இருங்க. பெருமையுள்ளவர்களுக்கு ஏத்து நிற்கிறாரு. அப்போ வாலிபிள்ளைங்களுக்கு என்ன வருமா சொல்லுங்க? பெருமை வருமா? என்னங்க பெருமை யார் யாருக்கோ வரும்னு சொல்றேன். இந்த இளைஞரன்னு சொல்லிட்டு பெருமை உள்ளவனு ஏன் சொன்னாங்க? நான் பெருமை இல்லைங்களா? ஆமா, வாலி வயசு வந்துட்டாவே கொஞ்சம் பெருமை தான். தென்னாட்டில் நட்ட ஒரு வித்தியாசம் பேச்சு எல்லாம். வாலிப்பதம் பார்த்தீங்கன்னா சில வாலிப்பிள்ளைங்க இப்படி இருப்பாங்க, ஒன்றும் அப்படி சப்புன்னு தெரியும். சிலக்கிறாங்க பாரு, கத்தாக இருப்பாங்க. நல்லா உடம்பு காட்டி இப்படி நட்டை விட்டா பார்த்தா அட்டாட்டா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். என்னடா இந்த மாதிரி உடம்பெல்லாம் இப்போ எங்கே போயிடுச்சே, தெரிஞ்சிருந்தா வச்சுருந்துப்பேன் பத்திரமா. காஞ்சி கருவடாய் ஏதோ போனால் போட்டோன்ட்டு ஆண்டர் கல்யாணம் ஒன்று பண்ண வச்சு, யார்கிட்ட ஆகாதனா இருந்தனோ அவங்களே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எங்கே புறம்ப தள்ளனான்னு பார்த்தாங்க. அவங்களும் தள்ளனா கூட தேவன் என்ன தள்ளலை. நான் கேட்டேன், என்னப்பா 25 வருஷமா ஊழி செஞ்சேனப்பா. அப்பா இருந்தா கூட சின்ன வயசுல அப்படி கேட்டேன் ஏசப்பா கிட்ட, ஏசப்பா அப்பா இருந்தா கூட என்ன காப்பாத்திருப்பாரு, அப்பா கூட இல்லை எடுத்துக்கிட்டீங்க, என்னை யார் காப்பாத்தவன்னு கேட்டேன். சின்ன வயசுல அழுதுவேன். சும்மா கேட்கல, ரொம்ப ரொம்ப அழுவேன், ரொம்ப ரொம்ப அழுவேன். பசி, அளவில்லாத பசி, சாப்பாடு கிடைக்காது அந்த காலத்துல. நான் மறக்கிறதே இல்லை ஆண்டர. அநேக நன்மைகளை பெற்றினா துரோகி இருக்க விரும்புறதே கிடையாது. துளி கூட ஆசை இச்சைகள் எண்ணங்களை கிட்ட வர்றது கூட கொள்ள மாட்டேன். ஏன்? அந்த அளவுக்கு அவன் மேல கொண்டிருக்கிற அந்த அன்பு தான். அப்போதான் நான் எதிர்ப்பேன், வெறுப்பேன், உலகத்தை வேண்டான்னுவேன். ஆண்டுடைய அன்பு எனக்குள்ள அப்படி அதை தக்க வச்சுக்க நான் அப்படி நேசிப்பேன். நேசிப்பேன்ற இருதயத்தில் தான், வேற ஒன்றும் இல்லை. அவருக்கு தேங்காவோ மாங்காவோ உடைக்கிறது கிடையாது. எடுத்து போயிட்டு சோறுக்கு ராய்க்கு வைக்கிறதுல நேசிப்பேன். நானே தரித்திரனாக்கிறேன். நான் என்ன கொடுக்குறது ஆண்டலுக்கு? என்கிட்ட எது இல்லைப்பா, என்னையும் கொடுக்குறேன். என்னை எடுத்து போய் படுத்துங்க, உமக்கு நான் ஊழியம் செய்கிறேன். எனக்கு என்ன கஷ்டம் அந்த காலத்தில், என்னை போல இருக்கிறவங்களுக்கு நான் வார்த்தை சொல்லுவேன், உம்மை பற்றி சொல்லுவேன், வேலையில் வேலை கிடைக்குன்னு சொல்லுவேன். இப்படி தான் சிஸ்டர் ஒரு சேலஞ்சை எடுத்துக்கிட்டு ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்துமான்னு எடுத்துக்கினேன். திறந்த வாசலை உனக்கும் பார்க்க வைக்கிறேன்ட்டாரு. இது எல்லா ஊழியக்காரங்க எப்படி சொல்கிறாங்களோ எதுவும் தெரியாது. நான் சொல்கிற கருத்து அதுதான். திறந்த வாசலை உனக்கும் பார்க்க வைக்கிறேன். ஏன்? நீ எனக்கு பிரியமானவன். உன் ஜபத்தை நான் எப்போ கேட்டுக்கொண்டே இருப்பேன். அது கரெக்டாக இருக்கும். நீ ஜபம் பண்ண அது கரெக்டாக இருக்கும். நான் உலகத்துக்குரியவன் இருந்தால் உலகத்துக்காக ஜபம் பண்ணிப்பேன் இல்லையா? நான் ஆசைப்பட்டவன் இருந்தால் மாம்ச இச்சைகளுக்காக கேட்டிருப்பேன். உலக பொருள் வேணும்னா உலக காரியத்தை கேட்டிருப்பேன். எதையும் கேட்கறதுக்கு விரும்பலை.
என்னோட லைஃப் இப்படி தான் இருக்குன்னு நான் நினச்சிட்டேன். ஏன் இளவயதின் காலங்கள் வந்த சோதனை, என் இளவயதின் காலத்தில் வந்த நிலைமை இது. எல்லாரும் கைவிட்டாங்க. நல்ல சந்தோஷமா இருக்க வயசு, நல்ல வருமானம் இருக்க வேண்டிய காலம், அன்பு காட்ட வேண்டிய காலம். அன்பற்றவனாக சினிமா பார்த்தேன். அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஏதோ மாயஜாலம்னா அது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஏரோப்ளான்லாம் போகுதுன்னா அது பிடிக்கும். வேறு எதுவும் சினிமானா எனக்கு பிடிக்காது. அந்த வயசில் அதுதான் எனக்குள்ள இருந்த எண்ணம். அதையும் போகாதபடி நிறுத்தி விட்டார். போயிட்டே இருக்கிறேன் பார்த்து சினிமாவுக்கு. ஏசப்பா தப்புனா நிறுத்திருப்பான்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் திருப்பி மாதம் ஞாபகம் இல்லாமல் கத்தர் பேசினார். சினிமா தேட்டரில் உட்காந்து பார்த்துன்னுக்கிறேன். பார்க்க தப்புனா நிறுத்திருப்பான்னு. ஏன்னா மயக்கமாக்கிறதுனால எப்பவுமே ஆண்டுகிட்டு தான் எது வந்தாலும் ஆண்டுகிட்டு பேசுவேன். அப்படி என் மனசு இருந்துச்சு. அதே போல் வந்துட்டு ஒரு மாதம் பிறகு நானும் உணவு சகோதரன் சேர்ந்து சினிமாவுக்கு போயிட்டு இருக்கிறோம். அங்கே ஞாபகம் எடுத்து எங்கே எடுத்துனா அதே இடத்துல தான் கத்தர் பேசுகிறார். டைரக்ட் பேசுகிற சத்தம் கேட்குது. எக்கோ சத்தம் மாதிரி கிடையாது, 4 பேர் கேட்குற மாதிரி கிடையாது. எனக்குள்ளவே பேசுகிற சத்தம், பேசுகிற மாதிரி தாங்க. அட்டன் டைம் அப்படியே நின்ட்டேன். வித்தின் செகண்ட் நின்றுட்டேன். அப்படியே நின்ட்டேன். பேசுகிற சத்தம் அப்படியே நின்னேன். அந்த அப்படியே நின்னேன். கூட வந்து 2 ஸ்டெப் முன்னே போயிட்டான். ஆளை இல்லை காணன்னு திரும்பி பார்க்குறான். என்னடா நின்ட்டான்னா, ஏசப்பா என்ன திட்ட, டே போடா பாய்த்துக்காரா, எப்போ பாரு தேவாடா. அப்படியே தான் இருந்தேன் நான். எப்போ பாரு ஆண்டு பற்றி தான் பேசுவேன். வேலையிலேருந்து கம்பெனியை விட்டு வர்றது கூட விட மாட்டாங்க. பொன்னையாண்டு கான்ட்ராக்டுக்காரு. நாளைக்கு வந்துரு ஏசு தான் எனக்கு பேரை வச்சுட்டாங்க. ஏசு நாளைக்கு காலையில் வந்துரு, உனக்கு 13 ரூபா போட்டு தரேன். 3 ரூபா மேலே போட்டு கொடுக்குறேன். 12 ரூபா இப்போ கூலி. அது 70 அடிக்கு மேலே வேலை செஞ்ச சிமெண்ட் சீட்டு வேலை. 13 ரூபா கூலி. அப்போ 5 ரூபா கூட ஆரம்பத்தில் இருந்தேன். 13 ரூபா கூலி. 13 போட்டு தரேன்னு. நான் வரமாட்டேன்னுவேன். 10 ரூபாயோட நின்றுக்கிறதா அதோட. சரி ஏன் அப்படின்னா, எங்கள் அப்பா என்னை அடிப்பார் சார்ன்னு சொல்லுவேன். பாண்டியன் ஒரு சகோதரன் உழவா கேட்டுனே இருந்துக்கிறேன். அப்படி ஒரு நாள் கேட்டேன், ஏன்பா அன்பப்பா அப்பா அடிப்பார் எந்த அப்பாப்பானாரா? அதான்ப்பா ஏசு அப்பான்னு. பார்த்தீங்களா, நம்ம ஏசப்பா மேலே அந்த அன்பு காட்டணும்னா, அவர் நேசித்தோம்னா, நீங்கள் எனக்கு அப்பா இருந்து நான் காப்பாற்றி நமக்கு ஊழி செய்கிறேன் ஏசப்பான்னு சொன்னேன். வாலிப காலத்தில் இப்படிப்பட்டு கைவிடப்பட்டுக்கிற நிலைமை இருக்கலாம். அன்பு காட்டாமல் எல்லாரும் நம்மை விட்டு கைவிடப்பட்டிருக்கலாம். அதுதான் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சோதனை. என் வாலிப காலத்தில் வந்த சோதனை ட்ரெஸ் கிடையாது, கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸு தான். ஒரே ஒரு டவுஜர், அப்போல்லாம் டவுஜர் தானே, ஏது பேண்ட்டு. இப்போ தான் விதவிதமான பேண்ட்டு, கிழிஞ்சு போன துணி, ட்ரெஸ்ஸு சட்டை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. சாப்பாடு இல்லாத நிலைமை. அலையிறான், திரியிறான், அழறான், எங்கே போகிறதுன்னு தெரியல. வேலையே கிடைக்காது. அப்போல்லாம் வேலை கிடையாது. இப்போ நான் விழுந்த இடத்துலலாம் வேலை. எனக்கு அன்பானவங்களே, இளைஞரே, உங்களை விசாரிக்கிறவரானபடியா நான் இளைஞனாக இருக்கிறேன். ஏன்னா யார் விசாரிக்க? என் வயசு பற்றி யாருக்கு தெரியும்? கல்யாணம் ஆகாதுன்ற ஒரு மனசை வச்சுட்டேன். அப்போ நான் எனக்கு கல்யாணமே ஆகாது. கல்யாணம் விருப்பம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பொண்ணுங்க நான் பிடிக்காது. அந்த விருப்பம் இல்லாத இருந்துச்சு. என் மனசை அப்படி வச்சுட்டு இருந்தாரோ என்ன தெரியல அவர். அப்புறம் உலகம் எங்கும் போகலாம், இஷ்டமாக சுதந்திரமாக ஊழி செய்யலாம் பாரு. மேரேஜ் ஆச்சுன்னா தான் எங்களை கட்டு போட்ட மாதிரி ஆகிடும். மேரேஜ் ஆகுந்தால் இஷ்டமாக போகலாம், அற்புத அடையாளம்லாம் செய்யலாம். அது ஒரு தைரியம், ரத்த சாட்சியாக மாறிக்கலாம். அப்படி இருந்துச்சு பிரதா இருதயம். ஒரு அப்படி அடித்தா கூட செத்துருந்தா கூட செத்துருக்கணும் என்ன தெரியல. அப்படி இருந்துச்சு, அப்படியே நேச்சுரல். ஸோ அது போகட்டும். ஆனால் காலங்களுடைய தேவ சித்தம் என்னவோ தெரியாது. ஆண்டவர் தமது பெரிதான கிருபை விளங்க பண்ணினார். 25 வருஷம் ஊழியம் செஞ்சு ஏசப்போ ஒரு அடி கூட இடவாங்களே. பார்த்துன்னுக்கிறீங்களே, அப்படியே பார்க்குறாங்க ஊருக்காரங்க. என்ன பேச்சு, எத்தனை பேர் வந்தான்னுக்கிற, உன் யார் இங்கே வந்து வாங்க சொன்னது? என்ன சொன்னால் அதோடு போய் செத்துட்டார் ஆள். பெரிய ஆள் கூட்டின்னு வந்தாங்க. பெரிய ஆளே இப்போ இல்லை. இன்னொரு பெரிய ஆள் சொல்கிறாரு அப்படி இப்படின்னு. நான் சண்டை போகிறதே கிடையாது. சொல்லு நீ, நானே வந்து இடம் வாங்கலை, நானே பிடிக்கல. எனக்கு ஏது பல லட்சம், எனக்கு ஏது தைரியம், எனக்கு ஏது சாமர்த்தியம், எனக்கு யார் சப்போர்ட்டு? யாரும் இல்லை. யாருக்கிறாங்க நினச்சி இவ்வளோ தூரம் பேசினாருங்க ஒருத்தர்.
என் கூட அவர் இருக்கிறது எனக்கு யாருக்கும் தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. அவர் என்னோட பேசுகிறாரு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்? வாலிப்பிள்ளைகளாகி நமக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள். நான் வாலிபனாக இருந்த காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். திருமணம் நடந்தது பார்த்தீங்களா? திருமணம் ஆகாதுன்னு நினச்சேன், திருமணம் நடந்துச்சு. யார் பண்ண மாட்டேன்ற எண்ணத்தில் இருந்தாரோ அவரே பண்ண வச்சுட்டாரு. போய் கேள்வி யார் சொன்னாரோ அவரே வந்துட்டார் தேன்னு. எனக்கு தெரியாமல் வந்து பொண்ணு கேட்டுக்கிறார் பெரியவர். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஆண்டவர் நமக்குரிய காரியங்களை அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவன். இளைஞரே, உங்கள் மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பெருமையில் இருக்க தேவன். அப்போ இளைஞரே, உங்கள் மூப்பருக்கு கீழ்ப்படிந்தீர்கள், மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். வாலி வயசில் எப்படி இருக்கணுமா? மனசு தாழ்மையா இருக்கணும். தாழ்மை என்னன்றா அது தாழ்மை அடையாளம் இல்லை. எந்த பெருமையில பேசுறேன்னு அர்த்தம், எந்த பலத்தில் இப்படி பேசுறேன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்படின்னா தாழ்மை. ஒரு ஆசிரியர்கிட்ட எப்படி இருப்பான் மாணவன்? பணிவான். எஸ் மேம், எஸ் மேம். என்ன பயம்? கொம்பு கோலாட்டம் ஆடும். என்ன தீமத்தி போய்க்கிறே ஸ்கூலுக்கு? நீ அவங்கள இஷ்டன்ட்டு நீ அவங்க ஒன்றாச்சு பயப்படுவியா? பத்தியா இப்போ அங்கே பயப்படுறாங்க. அப்போ யோசித்து பாருங்க. இளைஞரே, இளவயது வாலிபனே, இளைஞனே, வாலிபனே, உன் வாலிபிராயத்தை உன் சிருஷ்டிகரை நினைப்பாயாக. தீங்கு வராதுக்கு முன்னும் இவங்க பெரிய பலசாலி நினைப்பாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், போமே சும்மா இருமே. அம்மாவங்களே பிள்ளைங்க என்னந்த போமே மகாராஜ் இதெல்லாம் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அப்படியெல்லாம் பேசிக்கிறத மகாராஜ். ஏ பொம்பளை தாயை சொல்றாங்க, ஏ பொம்பளை. இன்னும் கெட்ட வார்த்தையில் பேசுறான். ஐயா ஐயா ஆணவம் பேசக்கூடாது. சொல்லுவாங்க, குருத்துவலை பைத்துவலை பார்த்து சிரிச்சான். இது என்ன தெரியல, இதுக்கு பைத்து வாலியா பார்த்து அதுக்கு வாய் அடக்கமாக்கணும். கர்த்தர் கண்ணு உண்மை நம்மளை தாழ்மை ஆக்கி போடுவார். பெருமை இருக்கக்கூடாது. பேசணுங்கெல்லாம் இல்லைங்க சிஸ்டர். அன்பை பேசணும், தாழ்மையாக பேசணும். என்னால் முடியலாம், பழகிதான் ஆகணும். அதுதான் தேவன் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசம் 400 வருஷம் அடிமையாக்கிட்டான். 400 வருஷம் என்னங்க? என்னத்துக்கு? அடி வாங்கணும். அடி வாங்கி கஷ்டம், துன்பம், பாடுகள் இதெல்லாம் அனுபவிச்சா தான் பாலம் தேன் ஓடுகிற தேசம் கிடைக்கும். சும்மா வந்துடுமா சிஸ்டர் ஆசீர்வாதம்? வந்தது வந்துடணுமா ஆசீர்வாதம்? வந்ததுமே பால் வேணுமா தேன் வேணுமா? யார் கேட்டு கேட்குற ஜபாங்க? அதுக்கு ஜப வீரர்கள் இருக்கிறாங்களாம். ஆண்டவரே ஆசீர்வாதம். எங்கடா ஓசியில் வந்துடும் ஆசீர்வாதம்? நீ ஜோமனை கேட்பாரா? நீ லாசில் வந்தால் கூட கேட்க மாட்டார். மோகன் கிளாஸில் வந்தாலும் கேட்க மாட்டார். டிஜே தினகர் ஐயா எழுந்துருங்க ஐயானா கூட, அட நான் தான் இளைப்பானுக்கு என்னையா டிஸ்டர்ப் பண்ணுறேங்க, போதா நான் பண்ண ஜபமாலான்ட்டு போடுவார். நான் ஜபம் பண்ணும்போதெல்லாம் வரல. அப்போ நான் இளைப்பானுக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு ஜோமன் எனக்கு ஏப்பிரியான்னு வருவ மாட்டார் டிஜே தினகர். அவர் இளைப்பாது போட்டுப்பார். அது எங்கே இழைப்பாராரோ அது அவருக்கு தான் தெரியும், நமக்கு என்ன தெரியும். நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொண்டிருக்கிறேன்? இளைஞர்களாகிய நான் அம்மா அங்கே பார்க்குறாங்க, நாங்களாம் மூத்த வயசாயிடுச்சு, முதிர்ந்தவர்கள் ஆயிட்டீங்களே, எங்களுக்கு என்ன வார்த்தை? இளைஞர்கள் அடங்கிட்டாவே உங்களுக்கு சந்தோஷம் தானே? உங்கள் பிள்ளைங்க மாற்றன்னு உங்களுக்கு சந்தோஷம் தானே? யாருக்காக தான் வந்துக்கிறீங்க? யாருக்காக தான் ஆறுங்க? பிள்ளைங்களுக்காக தான். அப்போ சரி தானே நான் பேசிட்டு இருக்குது? பேசிட்டோம், நல்லா கேட்கட்டும் பாஸ்ட். இப்போதான் களி கூறுது என் இருது. அப்போ வேதம் என்ன சொல்கிறது? இதை நான் படிச்சுட்டு வரல சிஸ்டர், உட்காந்து சும்மா அப்படி பார்த்தேன். இளைஞரே சேர்த்தான், அப்படியே படிச்சுட்டு வந்து முன்ன பின்ன இழுத்துன்னு போய் விட்டார். என்ன இங்கே வாடா, அங்கே வாடா, இங்கே வாடா, இங்கே வாடான்ட்டார். என்ன
எசேக்கியேலை கூட்டின்னு போனாராம் ஆவியில். இங்கே பார்த்தியா ஆலயத்தை, பார்த்தியா ஆலயத்துக்குள்ளே நடக்கத்தை பார்த்தியானாராம். எரேமியாவுக்கு சொன்னாராம், பானை எந்த பக்கம் வந்துக்குதுனாராம், வடக்கு பக்கம் விழுந்திருக்குது காண்கிறேன்னாராம். இப்படி கூட்டின்னு போய் காட்டுறாருங்க ஊழியக்காரங்களுக்கு. உங்களை பற்றி கூட காட்டுவார் எனக்கு ஆண்டு. நீ என்ன பண்ணுற, எங்கே பேசுகிற, எங்கே பார்க்குறன்னு எனக்கு காட்டுவார். ஒரு சகோதரனுக்கு அப்படி தான் சொன்னேன், பிரதர் யாரும் ஒரு பொண்ணை கை பிடிச்சின்னு போகிற மாதிரி பார்த்தேன் பிரதர் சொப்பன்னு. ஆயா மெய்தான், ஒரு பொண்ணு என் கை பிடிச்சி மெய்தான். நீ பண்ணுற தப்பா ஆண்டு பார்க்க காட்ட மாட்டாரா? யாருங்க கருத்தெல்லாம் போய் ஓலவு சொல்கிறோம் யாருனாராம், ராஜாவே உன் படுக்கறிக்கையில் கற்றுக்கிறத கூட சொல்கிறதுக்கு ஒருத்தங்கிறான் தீர்க்கு தேசினா. ஊழியக்காரங்க சாதாரண இல்லை, வாயை திறந்துட்டாருன்னா போச்சு கதை. வார்த்தை வந்துச்சுன்னா சொல்லிவிடுவார், உங்கள் கதையெல்லாம் சொல்லிவிடுவார். மறைஞ்சிருக்க முடியாது நம்ம. அதுக்கு தான் எங்களை வச்சுக்கிறாரு. போலீஸ்காரனை டும் கொடுத்துட்டு வந்துடலாம், அப்பா அம்மா டும் கொடுத்துட்டு வந்தான். இளைஞரே என்கிட்ட டும் கொடுக்க முடியாது, டமுக்கும் கொடுக்க முடியாது, டுமுக்கும் கொடுக்க முடியாது, தப்பிக்க முடியாது, பேசக்கூட முடியாது. தேவசமத்தில் நீ பயம். ஆசீர்வாதம் வேணுமா வேணாவா, நீ உயர்த்து படணுமா வேணாவா, தாழ்மையாரு. பேசலாம் பார்த்தீங்களா? கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள், பெருமையில் இருக்க தேவன். பெருமையா இருக்கக்கூடாது. நிறைய வாலிபர்களுக்கு ரொம்ப பெருமை. 4 ரூபாய் சம்பாதிச்சா பெருமை, பலம் வந்துட்டா இன்னும் எக்ஸ்ட்ரா, ஃப்ரெண்ட்ஷிப் கஷ்டம் இன்னும் ஜாஸ்தி, இன்னும் குவார்டர் அடிச்சிட்டாங்கன்னா இன்னும் ஜாஸ்தி, கையிலே பிடிக்க முடியாது அவங்கள, இன்னும் ஜாஸ்தி. என்னது டுர்னா? இளைஞர்னா இவ்வளோ விஷயங்குது. அதுதான் அவர் அட்வைஸ் சொல்றாரு. இளைஞரே மனத்தாழ்மை இருங்க. பெருமைகளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ. அப்ப தாழ்மையா இருங்கப்பா, மனசுல தாழ்மையா இரு. எப்படிங்க தாழ்மை? அப்போ மனசுல தாழ்மையா இருங்க. நான் எப்படி சிஸ்டர், நீங்க தொட்டில் அந்த ராணிப்பட்டி போய்க்கிறீங்களா அந்த பக்கம் வாலாஜாக்கு? தொட்டிலுங்களெல்லாம் அங்கே தொங்கு இல்லை, என்ன தொட்டிலுங்க அது என்ன பண்ணுறாங்க, வளைச்சி வனைஞ்சி அப்படி வச்சுறாங்க. அந்த மாதிரி வணையணும். எங்கெங்கே வணையிறாங்களோ அங்கெல்லாம் என்ன பண்ணும், குனினா நில்லுனா முட்டி போடுனா. ஆமாம், ஜபம்னா வாலிப்பிள்ளைங்க என்ன பண்ணும், ஆமாம் உக்காந்துன்னு கூடாது. இப்படியெல்லாம் ஒடுக்கி கீழ்ப்படி பண்ணும்போது உன் தாழ்மை தேவன் பார்க்கணும். தாழ்மை உள்ளவங்களுக்கு மட்டும் கிருபளிக்கிறாராம், மனசுல தாழ்மை. அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு சொல்லிவிட்டாருப்பா. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, இளைஞரே உங்களுக்கு ஒரு ஏற்ற காலம் இருக்குது. இப்பெல்லாம் 14 வயசுல இருக்கிறது பொண்ணு பார்க்குதுங்க, லவ்வர் இருந்துங்கப்பா. 14 வயசு 16 வயசு 17 வயசு என்ன சொல்லுத, லவ்வர். உங்காலி போறாண்டிய என்ன கூத்துமா, பொண்ணு படிச்சுனே இருக்குது, கூட பையன் வந்துனே இருக்கிறான். யாருப்பா அந்த பொண்ணுன்னு கேட்டா, எங்கள் லவ்வர் பாஸ்டர். சும்மா தமாய் சொல்கிறானுங்க, இன்னும் அமைதியாக இருந்தேன். இன்னொரு முறை பார்த்தேன், சரி என்ன தான் வாய் கலாரலான்னு கேட்டேன். யாருப்பா என்னப்பான்னு, தப்பாக நினச்சிக்காதப்பா. என்ன இல்லைங்க பாஸ்டர், ஐயா இல்லைங்க ஐயா, லவ்வர் தான் ஐயா, நான் தான் கட்டிப்பேன் அந்த பொண்ணு. இது புக்கிங் பண்ணிட்டான் போலுக்குது இப்போ. ஆமாம், ஆண்ட்ராய்டில் புக்கிங் பண்ணுவாங்க போலுக்குது இப்போல்லாம், செல்ஃபோன்லேயே புக்கிங் ஆகுது. யார் என்ன போட்டு கட்டிக்கு போகிற, யாரையும் பார்க்காது. இப்போ கண்டிப்பெல்லாம் போடுறாங்க. நீ எந்த காலத்தில் இருக்கிற ஜெயலலிதா ஒன்றும் தெரியல உனக்கு. பியானோ புக்கிங் பண்ணிட்டு போகிற, உனக்கு முன்னே அவங்க புக்கிங் பண்ணிட்டு பாங்க. புக்கிங் பசங்க முன்னே புக்கிங் பண்ணி வச்சுப்பாங்க. மனசில் யார் இருக்கிறாங்க தெரில,
புத்துல இருக்கிற பாம்பு மாதிரி வச்சுக்கிறேன். சரி நான் பாஸ்டர் கோட்டையை கட்ட வச்சுக்கிறேன், இடி மாதிரி ஒரு வார்த்தை போட்டீங்களே. பயப்படாதே, உன் இருதயம் கலங்காத, விசுவாசமா இரு. நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும். ஹல்லேலூயா. ஒரு ஆறுதலான வார்த்தை கடைசியா கேட்டார். நான் நினைக்கிறது நடக்கும்னு சொல்லிட்டுக்கிறேன். இளைஞரே, இந்த இளமை, இந்த இளைஞர் நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. வயசு அப்படி ஓட்டம் அப்படி இருக்கும். அது உயர்த்துற வரைக்கும் நீ பலத்து காலத்துக்குள்ள அடைங்கிருங்க. எங்கன்னா இருக்கட்டுங்க, ஒரு கம்பெனி கூட இருக்கட்டுங்க, அவன் முன்பு நீ தாழ்மை அந்த பாரு. சரிங்க சார், என்ன தீமத்தே புரியுதா? ஓனர்கிட்ட எப்படி நடக்கணும்? சரிங்க சார், சரிங்க ஐயா, சும்மா அப்படி ப்ராக்டிஸை பண்ணிங்கன்ற. நான் ரொம்ப நாளைக்கு பிறகு அதுதான் மேன்மையாக இருக்கும் உனக்கு. அது இப்போ கஷ்டம். அது எப்படி ஆரம்பத்தில் நம்ம பயப்படுறோமோ, ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் அந்த சுபாவம் நமக்கு இருக்கணும். டே வரும்போது ஆரம்பத்தில் இப்படி இருந்தான்பா, அப்புறம் தென்னாட்டில் இருக்கிறான்பா, மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான், மதிக்க மாட்டேறான்பா, ஓனராகி எனக்கே மதிப்பில்லைன்னு வர. அப்புறம் ஓனராகி எனக்கு நான் தான் சம்பளத்தை கொடுக்குறேன், நான் அவனுக்கு விஷ் பண்ற மாதிரி நடக்கிறான்பா. அவன் அல்லவா என்ன விஷ் பண்ணும். அதனால இளைஞர்களே, இப்பொழுது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? சூப்பர்வைசருக்கு சல்யூட் போடுங்க, மேனேஜருக்கு சல்யூட் போடு, ஓனருக்கு ஒரு போகும்போது செக்யூரிட்டிக்கு ஒரு தப்பே இல்லை. உனக்கு எல்லா இடத்துலையும் நல்ல பேர் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். செய்யுங்களா இளைஞரே? கீழ்ப்படியணும் வார்த்தைக்கு. சும்மாங்க பஜனை பண்ணக்கூடாது. சும்மா பஜனை அடிக்கிறது. விரோதி வீரர் சேனை நாங்கள், சேனை நாங்கள், எஸ் சேனை நாங்கள், பஜனை எடுப்பாங்க. இப்போ நாங்கள் பாட்டு பாடுவோம், அந்த பாட்டு பாடி அதுக்கு பெரிய சேனை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது அந்த இடத்துக்கு பாருது அப்படி வீராதி வீரோதி சேனை. அந்த மாதிரி இங்கே வேற மாதிரி சொல்லக்கூடாது. இருப்போம் பாஸ்டர், இருக்கணும். அல்லேலூயா. அப்போ அவங்களுடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிறீங்க. அவங்க உங்களோட தாழ்மையை பார்ப்பாங்க. நாம் தாழ்மையாக இருக்கிறது நல்ல நல்ல பேர் சிஸ்டர். அது தாழ்மை. தாழ்மை நமக்கு வர்றதுக்கு என்னத்தம்மா வழி? யூ ஆர் புவர் மேன். என் லைஃப்பில் எனக்கு தாழ்மை வந்தது காரணம் தெரியுங்களா? எனக்குன்னு யாருமே கிடையாது. நமக்குன்னு ஒரு பணம் இருக்காது, நமக்குன்னு தைரியம் சொல்றதுக்கு யாருக்க மாட்டாங்க. மனசுக்குள்ள எப்போது பாரு தாழ்மை. ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லைப்பா, என்ன பண்ணுறது தெரியல ஆண்டவரே. இப்படி எல்லா காரியமும் நமக்குள்ள நெருக்கும் போது என் இருதயம் தாழ்மை குடியிருக்கும். பேசலாம். அப்ப தாழ்மை எதனால வருது? எதுவுமே இல்லை, யாரும் இல்லை. நமக்குள்ள எதனா இருந்துச்சுன்னா கொஞ்சம் என்ன ஆக்காங்க? பெருமை. 10 லட்சம் இருந்தா என்னடா பிச்சாத்து வீடு, என் வீட்டை வந்து பார். பெருமை. யாருக்கு எதனா பெருமை இருக்குதா? ஜாக்கிரதையாரு வரப்போகுது. பெருமை இருக்கக்கூடாது. அதனால நல்ல அட்வைஸ் இளைஞர்களாகி நம்முடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு அட்வைஸ். தாழ்மை இருக்குது, கிருபை அளிக்கிறாரு. நீ தாழ்மை இருக்கிறது வீணல்ல, தாழ்மை நீ கோழை இல்லை. அதன் மூலம் அவனுக்கு நல்ல மதிப்பு வரும், நல்ல பேர் கிடைக்கும், நல்ல புகழ் கிடைக்கும். பார்க்குறவங்களாம் அவனை புகழ்வாங்க. எல்லாரோட மனதில் நீ இடம் பிடிச்சிடுற. அல்லேலூயா. ஒருத்தாங்க உன்னை காட்டி கொடுப்பான், மாட்டி விட்டுருவான், 10 பேர் பின்னாடி இருப்பான். அல்லேலூயா. ஏன்? அங்கே பொறாமை இருக்கும். நீ தாழ்மையினால உன் ஓனர் மனசை பிடிச்சிட்ட, விஷ் பண்ணி தாழ்மையினால சூப்பர்வைசரை பிடிச்சிட்ட, நீ விஷ் பண்றதுனால மேனேஜரை இடம் பிடிச்சிட்ட, எல்லாருடைய மனசுல நீ இடம் பிடிச்சிட்ட. எல்லாரும் கிட்ட நல்லா பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க, எல்லாரும் கிட்டே நல்லா சொல்லுவாங்க. அவன் திட்டினா கூட ஏதோ கோச்சிக்க தள்ளுறா, எஸ் சார்ன்றான், சரிங்க ஐயா.
உங்களால் முடியுமானா ஐயா கூட போடுங்க, தப்பில்லை. ஐயா ஒருத்தர் சொன்னால் ஆண்டு சமூகத்தில் சொல்கிறோம், அடுத்த ஊழியக்காரத்தை அந்த ஐயான்ற வார்த்தை சொல்லுவோம். எந்த மனுஷன் நம்ம என்ன சொல்கிறதில்ல, ஐயான்னு சொல்கிறதில்ல, சாருன்னு சொல்லுவோம். சொல்கிறது உண்டு தான். ஒருவேளை ஐயா என்று சொல்லக்கூடுமானால் சொல்லலாம். அங்கே ஐயான்னு சொன்னா இங்கே தானாகவே பாஸ்டர் பார்க்கும்போது ஐயான்னு சொல்லுவேன். இல்லையா? பாசுகிட்ட நீ ஐயான்னு கத்துக்கினியா, இந்த படிமானம் இந்த தாழ்மை உன் கம்பெனியில கூட ஓனரை பார்த்தினா ஐயான்னு சொல்லுவ. அப்ப எல்லா இடங்களிலும் இந்த தாழ்மை எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு உயர கொண்டு வருது பத்தியா? இன்னைக்கு நாம் தாழ்ந்துதான் இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன அப்படி விட மாட்டாரு. என்ன உயரமான இடத்துல கொண்டு நிறுத்துவார். நாம் விசுவாசிப்போம், இந்த வார்த்தையை நம்புவோம். ஏற்ற காலத்தில் இந்த தாழ்மையா இருக்கிறவனுக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறாராம். யாருக்கு? தாழ்மை உள்ளவங்களுக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறாராம். அது ஒரு ஏற்ற காலமா? அது அவர் வச்சிருக்கிற காலம். அது நான் உன்னை தெரிந்து வைத்திருக்கேன், உனக்கென்று ஒரு இடத்தை வைத்திருக்கிறேன், உனக்கென்று ஒரு கம்பெனி வச்சிருக்கிறேன், உனக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன், உனக்கென்று ஏற்ற துணையை வச்சுக்கிறேன், உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். அது எல்லாருக்கும் இல்லை, தாழ்மை உள்ளவங்களுக்கு, அவருடைய பலத்தை கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிறவங்களுக்கு, அவருடைய வார்த்தைக்குள்ள நாம் அடங்கி இருக்கும்போது, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த நிலைமையில நாம் காணப்படும் போது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கரத்துக்குள் அடங்கி இருங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறானபடியா. என்ன பார்த்தோம்? அவர் உங்களை. அப்ப யார் என்னை விசாரிக்கிறதுக்கு இல்லைன்னு நினைக்காத. என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை. நான் அப்படி இருந்தேன். எப்படி பார்க்கிறேன்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லை. சாட்டியான்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லை. ட்ரெஸ் இல்லை பாவம்ன்று சொல்ற அளவுக்கு இல்லை. எல்லாம் இருக்கிறாங்க, விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அல்லேலூயா. விசாரிக்கிறவர் ஒரு இருக்கிறார். என்னுடைய தாழ்மை என்னுடைய ஏழ்மையை பார்த்து கொண்டிருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அந்த ஏற்ற காலங்கள் வருகிற வரைக்கும் பல காலங்கள் என்னில் கடந்து போனது. நான் பல காலங்களை கடந்து வந்தேன். அது துக்கமான காலம், சஞ்சலமான காலம், மனம் நொந்து கிடந்த காலம், கண்ணீர் விட்டு அழுத காலங்கள் உண்டு. இப்பொழுதோ என் தேவனாய் கர்த்தர் என் துக்கத்தை, என் கண்ணீரை சந்தோஷமாய் மாற்றினார். அல்லேலூயா. அவர் கொடுத்திருக்கிற வார்த்தை தான் எனக்கு இருக்கிற சந்தோஷம். நான் புசிக்கிற ஆகாரத்தை பார்க்கலாம் என் தேவனுடைய வார்த்தையை நான் ஆத்துமாவை சந்தோஷிப்பிக்கிறது. பசி சாப்பிடாத கூட இருந்துடலாம் பழகுது. ஆனால் தேவனுடைய வார்த்தை மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்குது. அதான் கர்த்தர் சொன்னார் சாத்தானை பார்த்து, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் கிடைப்பான். இன்னைக்கு நான் இந்த இடத்துல பேசின்னு இருக்கிறேன்னா கடவுள் வார்த்தை தான், சாப்பாட்டில் இல்லை. சாப்பாடு சாப்பிட்டு கூட பட்டில் பூத்து உயிர். நல்லா சாப்பிட்டவங்களாம் பிபி ஆயிட்டுக்குது, நல்லா சாப்பிட்டவங்க சுகர் ஆயிட்டுக்குது. நானும் பயனுந்தான் ஆகிறேன். நல்லா சாப்பிடணும் சாப்பிடலையோ தெரியாது. ஆனால் ஒன்று எனக்குள்ள ஒரு அச்சம் இருக்கிறது. சுகர் இருக்கிறதோ, வயசாயிருக்குது இல்லை, சுகர் இருக்கிறதோ. டாக்டர்கிட்ட போனோம், செக்கிங் போனோம் வீட்டு பேசினாங்கிறேன். நான் ஏதோ ஒன்று பண்ணுது, ஏதோ என்ன பண்ணுது, கால் ஏதோ குத்துற மாதிரி இருக்குது. அது எதுக்கோ என்ன தெரியாது. ஆண்டுகிட்டே போகிறேன்ட்டாங்கிறேன். நான் போனோமான்னு கேட்டுக்கிறேன். அம்மா கிட்ட நான் இந்த அம்மா கிட்ட போகலாமான்னு கேட்டுக்கிறேன். வேறு யார்கிட்ட போய் பிரதர் சொல்கிறது? கூட துணையாமே ஆண்டு ஏற்ற துணையை கொடுத்தாராமே. ஏற்ற துணையாக இருக்குமோ வேணையாக இருக்குமோ தெரியாது. ஆனால் துணையாக இது துணையாக தாங்கிறாங்க, துணையாக தாங்கிறாங்க. இல்லை துணையாக தாங்கிறாங்க. அது போகலாமான்னு கேட்டுக்கிறேன். ஆண்டுகிட்ட போகலாமான்னு கேட்டுக்கிறேன். இன்னும் உத்தரவு வரல. இவங்களும் எனக்கு கூட்டின்னு போல, அவரும் கூட்டின்னு போகிற மாதிரி தெரியல. அது குத்துறது என்னாச்சுன்னே தெரியல.
இதுதான் சிஸ்டர் என் தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை, விசுவாசம், அன்பு. கலங்குவேன், அழுவேன், துக்கப்படுவேன், ஆனால் ஆண்டு விட மாட்டார். ஒரு வார்த்தை விட்டு இதை சொல்லி முடிச்சிடுறேன். சொல்லினே இருக்கலாம். கரெக்டாக 8 நிற்குது. நேரம் சரியான நேரத்துக்கு வந்துட்டு இருக்கிறோம். ஆண்டு சமூகத்தில் நாம் கண்ணீர் விடுவோம், கலகம் அழுவோம். வசனம் என்ன சொல்லுது? உன் தகப்பனும் தாய் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, கைவிட்டப்பட்டவளை போல இருப்போம். ஆண்டவரே, நான் அந்நியனை போல பரதேசியமாக இருக்கிறேன், திக்கற்றவளாக இருக்கிறேன், அனாதை போல இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை ஏசப்பா. நீங்கள் இரவு நேரங்களில் கூட ஒருவேளை மனசு உடைந்து போய் துக்கத்தோடு எழுந்துட்டிங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு சொட்டு தண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டால் கூட அவர் இருதயம் தாங்காது. அல்லேலூயா. தாய் தன் பாலகனை மறப்பாலோ? மறக்கவே மாட்டாங்க, மறக்க மாட்டாங்க. டெஃபினட்டாக மறக்க, எந்த தாயும் மறக்கிறது இல்லை. ஏன்னா அந்த அன்பு, அந்த பாசம், அந்த பிளட்டு, அது ஒரு அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள அது இருக்க கடவுள் அப்படி வச்சிருக்கிறார். பிள்ளைன் மேல இருக்க அன்பு பாசத்தை காட்டுற அளவுக்கு பெண்கள் போல ஒரு ஆண் கிடைக்க மாட்டான். பெண்களோட குணம் அப்படிப்பட்ட விலையேற்பட்ட குணங்க. அது ஸ்டைல் பண்ணு, மேக்கப் பண்ணு இருக்கிறத விட குணசாலியான ஸ்திரீ தான் மேன்மை உள்ளவள். அல்லேலூயா. யாதாங்க மேன்மை உள்ளவ? குணசாலியான ஸ்திரீ. அந்த நகை அணைகலன்களை அணிந்து கொண்டு ஒய்யாரமாய் நடக்கிறவளாக இருந்தா மேட்டுமையா இருப்பா, பெருமில்ல அவளுக்குள்ள இருக்கும். விகாரமாக மாறி மாறி நடப்பாங்க, சிந்தனைகள் சிதறி கெடுக்கும். ஆனால் அன்பும் தாழ்வு உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபளிக்கிறார். அவள் ஏழ்மையால் ஆனவள் தான் குணசாலியான ஸ்திரீ. அவன் புருஷன் அவளை புகழ்வாள். வெள்ளி பொண்ணு ஆபரணம் இல்லாவிட்டாலும் கூட அவன் புருஷன் அவளை புகழ்வாள். மதிகேடன் அழகு பார்த்து சுக்கி போவான். முட்டாள் மதிகேடன் நகைகளை பார்த்து மேன்மை நினைப்பான். ஞானம் உள்ளவனும் தன் மனைவியை பார்த்து ஒன்றுமே இல்லாவிட்டாலும் கூட குணசாலியான ஸ்திரியாக அன்பையும் தாழ்மை பார்த்து தன் இதயத்தில் அவள் மேல் மகிழ்ச்சியா இருப்பான், சந்தோஷமா இருப்பான். முட்டாள் மதிகேடர்கள் தான் அலங்கரிப்பை பார்ப்பார்கள், அழகை பார்ப்பார்கள், எத்தனை டவரி பார்ப்பார்கள், எத்தனை சவரனை பார்ப்பார்கள். ஆனால் நல்ல ஒரு மனிதனோ ஒரு பெண்ணிடத்தில் அவன் எதிர்பார்க்கிறது இல்லை, தனக்கேற்றவளாய் கீழ்ப்படுகிறாளா, அன்புள்ளவளா நடக்கிறாளா, ஏற்ற நேரத்தில் விசாரிக்கிறாளா, இதுதான் அவனுக்குள் வைத்திருக்கிற மதிப்பு, மேன்மை. அல்லேலூயா. அவள் இப்பொழுது கொஞ்சம் ஏழ்மை கஷ்டத்தில் இருந்தால் பிற்காலத்தை அவள் நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன். கடவுள் கூட பிள்ளைகளால் அவள் உயர்த்தப்படுவாள், ஆஸ்வதிக்கப்படுவாள். மேட்டிமை நடக்கிறவளா செம்ம அடி வாங்கி வாழ்க்கை நடத்துவா. ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, இந்த நாத்துல வந்திருக்கிறோம். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சுருக்கமாக சொல்லுவீங்க. ஏன்னு சொன்னால் நேரம் நமக்கு போதுமான நேரம், அவ்வளோதான். சுருக்கமாக